அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் துவக்கத்தில் 6ல் வலம் வருகிறார், 7ல் நீச்சம் பெறுகிறாருங்க. பிறகு நீச்ச நிவர்த்தி பெற்று அஷ்டமத்திலும் இறுதியில் நுழைய போகிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 6, 7, 8 ஆகிய இடங்களை கடந்து செல்லக்கூடிய வேளையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் பெரும்பாலும் நீச்ச நிகதியில் வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான அமைப்பு பல பணிகளை தடுமாற்றம் இல்லாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் நீச்சம் பெற்றாலும் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை இந்த மாதம் முழுவதும் கடந்து செல்லக்கூடிய ராசியின் அதிபதியான புதனின் அமைப்பு பல எதிர்பார்ப்புகளை உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்த்தி செய்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மங்களகரமான காரியங்கள் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். மிக பெரிய அளவிலான நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை உறுதியாகவே தவிடுபடியாக்கி முன்னேற்றம், வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கன்னிராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் பெரும்பாலான நெருக்கடி, சிரமம் என்று சொல்லக்கூடிய காரியங்களை ராசியின் அதிபதியான புதன் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். கல்வியில் மிக சிறப்பான முன்னேற்றம் உண்டு. சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சாதுரியமாகவும் சிறப்பாகவும் செயல்படக்கூடிய நல்ல ஆற்றலை ஏற்படுத்தி கொடுப்பதால் நிச்சயமாக நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல காரியங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு கனகச்சிதமாகவும் சிறப்பாகவும் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். 10ஆம் இடத்தை வலுப்படுத்தும் குரு பகவான் இந்த மாதத்திற்கு பிறகு லாபத்தில் உச்சமும் பெற போகிறார். தொழில் ஸ்தானத்தை இறுதி தருவாயில் வலுப்படுத்தும் குரு பகவானின் அமைப்பால் தொழில் ரீதியான அசூர வளர்ச்சி சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைப்பதை விட தொழில்துறை, வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவில் சிக்கல், சிரமம் என்று சொல்லக்கூடிய பல காரியங்களை விலக்கி எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. பெரும்பாலான நெருக்கடி, காரிய தடை, சிரமம் என்று சொல்லக்கூடிய அத்தனை நிகழ்வுகளிலும் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை குரு பகவான் உருவாக்கி கொடுப்பதால் நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய அளவிலான சிரமம் நீங்கி முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குரு பகவான் 2, 4, 6 ஆகிய இடங்களை பார்க்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் தனஸ்தானம் வலுப்பெறுவதால் கொடுக்கல் வாங்கல் சீராகும். சுகஸ்தானத்தை பார்ப்பதால் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக கைகூடும் அற்புதமான வேளையாக இந்த தருணம் அமைகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல மங்களகரமான காரியங்கள் உண்டு. எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல மாற்றம் ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எவ்வளவு பெரிய நெருக்கடி, சிரமம், சிக்கல் என்று பல நிகழ்வுகளை சந்தித்தாலும் சப்தமத்தில் வலம் வரக்கூடிய சனி பகவான் அதை துணிச்சலுடன் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. கண்டச்சனியாக சனி பகவான் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை கூட எளிதில் கடந்து செல்லக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது. திட்டமிடுதலை விட மிக நுணுக்கமான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை சனி பகவான் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் இந்த வேளையில் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் விலக்கி சிறப்பான முன்னேற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தில் யோகஸ்தானத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலுவாக வலம் வரக்கூடிய ராகுவின் அமைப்பு பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. நீங்கள் நினைப்பதை விட ராகுவை போல் கொடுப்பார் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையில
சங்கடங்களும் சிரமங்களும் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ராகு. அதே போன்று மோட்சக்காரகரான கேது விரயத்தில் இருந்தாலும் சுப விரயத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு இந்த ஏப்ரல் மாதம் முழுவதுமே மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அமைப்பாக மாற்றி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சப்தமத்தை முழுமையாக வலுப்படுத்த போகிறார் மங்களகாரகரான செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடத்தில் அமோகமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. எதிர்பார்ப்புகள் எதுவாக இருந்தாலும் இந்த வேளையில் பூர்த்தியாகக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மங்களஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் பல மங்களகரமான காரியங்கள் சிறப்பாக கைகூடும். எதிர்பார்ப்புகள் அனைத்தும் எளிதில் பூர்த்தியாகக்கூடிய வகையில் பல காரியங்களில் இருந்த தடைகள் விலகி அதிரடியாகவும் நாளடியாகவும் பல பணிகளை செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை செவ்வாய் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரன் அஷ்டமத்தில் இருந்து விலகி 9இல் ஆட்சி பலம் பெற போகிறார். இந்த மாதத்தின் துவக்கத்தில் அஷ்டமத்தில் வலம் வந்தாலும் இறுதியில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. 9ஆம் இடத்தை வலுப்படுத்தும் சுக்கிரனின் அமைப்பால் எதிர்பார்த்தபடியே கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறையில் பிரம்மாண்டமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. எதிர்பார்ப்பதை விட மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைப்பதோடு மக்கள் விரும்பும் நல்லாட்சி அமையக்கூடிய சிறப்பான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன். அதோடு மட்டுமல்லாது சூரியன் 7ஆம் இடத்தில் வலம் வருகிறார். பிற்பகுதியில் 8ஆம் இடத்தில் உச்ச பலம் பெறுகிறார். ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமத்திற்குள் நுழைவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் இங்கு உச்சபலம் பெறுவதால் அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். பல வகையான காரிய தடைகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். அலைச்சலும் சிரமமும் அதிகரித்தாலும் கூட மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அலைச்சல் அதிகரித்தாலும் ஆதாயம் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறாருங்க. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரன் பல இடங்களில் மாறி வலம் வந்தாலும் கூட நன்மை தீமை கலந்த அமைப்பை ஏற்படுத்தினாலும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திரன் சிறப்பான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறார். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதியாகவே முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சிறப்பாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. கன்னிராசிக்காரர்களுக்கு